வெற்றி சக்தி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம வெற்றி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. எப்படி இருந்தாலும் அம்மாவுக்கு தெரியாமல் வந்து இந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணியே ஆகணும். இப்போதைக்கு சக்தி வந்து என்ன சொல்லியிருக்கா, அம்மாவோட பணம் தான் வேணான்னு சொல்லியிருக்கா. ஆனால் நம்மளால் முடிஞ்சது உடல் உழைப்பாவது கொடுக்கலான்னு சொல்லிட்டு வெற்றி வந்து மாதம் வந்துடுறாங்க. மீனாட்சி மிஸ்ஸில் வந்து நான் வேலை பார்க்கக்கூடாதா? இல்லைப்பா, வந்தால் பிரச்சனையை எடுப்பது, பணம் தான் வேணான்னு சொன்னேன். இது என்னோட உரிமை இல்லை, கடமை. கடமையை செய்கிறதுக்கு யார்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கணும் அவசியமே இல்லை. என்ன பெர்மிஷன் தந்தால் தான் நான் உள்ளே வரணுமா என்ன? அப்படியெல்லாம் இல்லை, வாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து மாஸ்டர் பொறுப்பை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. உனக்கு என்னடா தெரியும், மாஸ்டர் ஆகிட்டேன்னா ஏய் நான் எப்படியெல்லாம் சமைப்ப தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து டீ போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரங்கநாயம்மா வந்து வீடு ஃபுல்லாக தேடினோன்னே எங்கே அப்படி காலங்காத்தால் போயிருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வரப்போ பூஜா கிட்ட வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. வெற்றியை பார்த்தியா? வெற்றி வந்து அங்கே தான் இருக்கான்னு நமக்கு நல்லாவே தெரியும். என்ன பண்ணலாம், நீங்கள் வேணால் வெற்றிக்கு வந்து ஃபோன் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல பூஜா, இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது. ஃபோன் அடிக்கும்போது எடுக்கலை, ஏன்னா அவங்க சப்பாத்திக்கு புரோட்டாக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் மாவு பசஞ்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வெற்றியும் சக்தியும் செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் அத்தை, நீங்கள் யாரை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அவங்கள தான் பார்க்க போயிருப்பான்னு நினைக்கிறேன் வெற்றி. எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது. என்ன சொல்கிறோமா, அவளை பார்க்க போயிருக்காளா? இதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறியா? என் பையன் என் பேச்சை தாண்டி எங்கேயுமே போகமாட்டான். நடந்திருந்தா ஓகே, சந்தோஷம்தான். ஒரு வேளை உங்கள் பேச்சை தாண்டி அவன் மீனாட்சி மிஸ்ஸுக்கு எதுக்கு போயிருப்பான், பணத்தை கொண்டு போய் கொடுக்க போயிருக்கான், 10 லட்ச ரூபா வாங்கலைன்னு சொல்லிட்டா ஓகே, சக்தி வாங்க மாட்டா. ஆனால் இன்னொரு கட்டத்தில் என்ன நடந்திருக்கு நீங்களே வந்து சுவாரஸ்யமாக யோசிச்சு பாருங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அங்கே வேலை பார்க்குற மாதிரி இருந்திருந்தா, ஏய் அதை விட எனக்கு கௌரவ குறைச்சல் எதுவுமே இல்லை, நிச்சயம் வந்து வெற்றி அங்கே தான் வந்து மாஸ்டராக வந்து சேர்ந்துருப்பாங்கிற மாதிரி நேரில் பார்த்த மாதிரியே பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம பூஜா, நீ சொன்ன மாதிரி அவன் மட்டும் அங்கே இருந்திருந்தான், இனிமேட்டு அவன் இந்த வீட்டுக்குள்ளேயே வர முடியாது, அம்மாவை விட பொண்டாட்டி தான் முக்கியங்கன்னு ஆகிப்போச்சாங்கிற மாதிரி அந்த இடத்துல உச்சக்கட்ட கோவத்தில் வந்து ரங்கநாய அம்மாவும் பூஜாவும் வந்துக்கிட்டு இருக்காங்க மெஸ்ஸுக்கு. ஒரு பக்கம் மெஸ்ஸில் வந்து நான் காஃபி போட்டு வந்திருக்கேன், மாஸ்டர்னால் எல்லாம் தானே தெரியணும், இந்த காஃபி எப்படி இருக்குன்னு பாரு. ஏய், காஃபியில் எவ்வளோ தெரியுமா லாபம் கிடைக்கும்? ஒரு காஃபிக்கு 2 ரூபா லாபம் கிடைச்சா கூட ஒரு நாளைக்கு 100 காஃபி ஓடிச்சுன்னா 200 ரூபா கிடைக்கும். அப்படியே படிப்படியாக போய் வேறு லெவலில் வந்து நம்ம போட்ட காசுலாம் வந்து பல மடங்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றி 200 ரூபா தானே அப்படின்னு பார்த்தா இட்லியில் பொங்கலில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஆனால் வருமானம் கடைசியாக கூட்டி கழித்து பார்த்தா எவ்வளோ வர வேண்டியிருக்கு, 5000 ரூபா கிட்ட வரும். ஆமாம் வெற்றி, நீங்கள் சொன்னதும் வாஸ்தவமான பேச்சு தான். காஃபி குடிக்க வரவங்க அடுத்தது இட்லி சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க, இட்லி சாப்பிட்றவங்க பொங்கல் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறது இல்லையா? அது மாதிரி தான் இப்போ காஃபிக்கா வேறு கடைக்கு போயிட்டா சூப்பர் வெற்றி. இதுக்கு தான் பிஸ்னஸ் தெரிஞ்சவங்கள வந்து கல்லாலையும் பெட்டிலையும் உட்கார வைக்கணும் போல இருக்குது. சூப்பராக வந்து பேசுகிறீங்கிற மாதிரி யமுனா துர்கா எல்லோரும் சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த காஃபி வந்து குடிச்சு பாருங்கன்னா காஃபி வந்து கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ஏய், இந்த காஃபியை போட்டு தான் எல்லாரையும் வந்து சாப்பிட வைக்க போறியா? இந்த காஃபி குடித்தானா இனிமேல் நம்ம கடை பக்கமே வரமாட்டான். ஏய், உங்களுக்கு அங்கே போட்டிருக்கேன் போய் குடிச்சு பாருங்கன்னு சொன்னோன்னே யமுனாவும் துர்காவும் வந்து பயப்படுறாங்க. இருக்கும் குடிச்சு பார்க்குறாங்க. ஏய், நல்லா தானே இருக்குது, பார்த்தியா இவ்வளோ பாரு, இப்போ இந்த காஃபி வந்து ஃபுல்லாகவே குடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வாயில் வந்து வேக வேகமாக ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்றாங்க நம்ம ரங்கநாயம்மாவும் பூஜாவும். பார்த்தீங்களா அத்தை, எனக்கு தான் அப்பயே தெரியும், இவன் கெட்டப்போ பார்த்தீங்களா, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு இவன் தலையில் துண்டை வேற கட்டிட்டு மாஸ்டராகவே சேர்ந்துட்டான். எனக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, ரங்கநாயம்மா புள்ள மாஸ்டராக வந்து வேலை பார்க்குறது ஊர் உலகத்துக்குலாம் தெரிஞ்சால் எவ்வளோ அசிங்கம், கௌரவ குறைச்சல், இதை விட கேவலம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேர் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. சி, நீ எல்லாம் என் பையனா? என்னடா இவ்வளோ கீழே இறங்கி வந்துட்ட? அப்போனா அம்மாவை விட உனக்கு உன் பொண்டாட்டி தான் முக்கியம். ஆனால் வாய் வார்த்தைக்கு மட்டும் எனக்கு அம்மா தான் முக்கியம், அதனால தான் என் பொண்டாட்டியே பார்க்கலன்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கியா? சேர்றா, உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சிச்சு, இனிமேட்டு அந்த வீட்டு பக்கம் வந்தான்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டு பார்க்குறாங்க. அம்மா, இது எல்லாம் பூஜாவோட வேலைம்மா, அவளை தான் சொல்ல முடியும். நீங்கள் பணத்தை வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னு சொல்லி தப்பாக பேசுனீங்க, என் பொண்டாட்டி பணம் கேட்கவே இல்லை. ஆனால் இங்கே நடக்கிறது, நான் வந்து உதவி செய்கிறேன், ஒரு புருஷனாக உதவி செய்ய வேண்டியது என் கடமை இல்லையா? என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? நீ எல்லாம் என் வயிற்றில் தான் பிறந்தியா? எனக்கு ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது. நான் எப்படி இருக்கேன், இனி எப்படி இருக்க? அத்தை, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, சக்தி தான் முழுக்க முழுக்க வந்து வெற்றியை வந்து மாற்றிட்டாங்கிற மாதிரி